ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஷோ. இன்னைக்கு நம்ம ஷோல யார் நம்ம கூட வந்திருக்காங்க அப்படின்னா தமிழ் மட்டும் இல்லைங்க, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி அப்படின்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் எல்லா லாங்குவேஜும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்றளவும் தமிழ் ரசிகர்கள் மத்தியில் ராமன் தேடிய சீதையா இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த படத்தில் உள்ள பாடல்கள்லாம் இன்னைக்கும் நம்ம தமிழ் ரசிகர்கள் மனசுல இருந்து நீங்கள இவங்களுடைய முகமும் என்னைக்குமே மறக்க முடியாத அளவுக்கு ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ இவ்வளோ கார்ஜியஸா இன்னைக்கு நம்ம செட்டுக்கு எல்லாருமே பயங்கர குதூகலமாக்கிட்டாங்க அப்படிதான் சொல்லணும். ஸோ நம்ம கூட இப்ப இருக்கிறவங்க நம்ம விந்தை அழகி விமலா ராமன் அவர்கள். ஃபர்ஸ்ட் அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். ஹாய் மேம். ஹாய் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கீங்க. நீங்க அதுல நீங்க ஒரு லாங்குவேஜ் மறந்துட்டீங்க. எல்லா லாங்குவேஜ் சொன்னீங்க, இங்கிலீஷ் மறந்துட்டீங்க. இங்கிலீஷ் மறந்துட்டீங்க. ஆமா, நீங்க அங்க இருந்து வந்தவங்க தானே. சோ இங்கிலீஷ் பத்தி நீங்க சொன்னனால நான் கேக்குறேன். நீங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஆஸ்திரேலியா அப்படிதான். ஆமா. சோ உங்களுக்கு இந்தியா அப்படிங்கறதே ஒரு ஃபாரின் கண்ட்ரி ஸ்டேட்டஸ்ல தான் இருக்கும். அந்த கல்ச்சரோட அடாப்ட் பண்ணியாச்சு. சோ இந்தியால இவ்ளோ லாங்குவேஜஸ்ல இவ்ளோ படங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 27 மூவிஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சினி ஃபீல்டுக்குள்ள இன்ட்ரெஸ்ட்ங்கிறது எப்படி வந்தது? இன்ட்ரெஸ்டிங்கிறது இட் வாசன்ட் ஸ்பெசிஃபிக்காக நான் ஆக்ட்ரஸ் ஆகணும்னு எப்பவுமே நான் நினச்சதில்லை. பட் ஆஸ் அ என்ஆர்ஐ கேர்ள் நான் ஆஸ்திரேலியாவில் பரதநாட்டியம் கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணேன் when I was about 5. ஸோ அப்போலேருந்து ஆஸ் அ டிப்பிக்கல் என்ஆர்ஐ கேர்ள் நான் ஸ்கூலுக்கு போவேன், பீங் த டிப்பிக்கல் கேர்ள் ஸ்டடிங் எல்லாம் பரதநாட்டியம். அப்புறம் வீக்கெண்ட்ஸ் கொஞ்சம் தமிழ் கிளாஸ் போவோம், கர்நாடிக் கிளாஸ் போவோம், திங்ஸ் லைக் தேட். ஸோ அண்ட் இந்தியாவுக்கு ஒரு மேபி 2 or 3 times வந்திருப்பேன் இன் மை லைஃப் ஃபார் ஹாலிடே, சம்மர் ஹாலிடேக்கு. ஸோ வந்த உடனே இதுதான் இந்தியா, வாவ் இங்கே மாடலாக இருக்கே, வாவ் ஸோ க்யூட் அப்படின்னு எவ்ரிதிங் வாஸ் லைக் அ ஃபாரின் திங். இந்தியாவை பார்த்து இவ்வளோ மாடலாக இருக்குன்னு. ஆமாம், அந்த மாடெல்லாம் பார்த்து எனக்கு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட். ஐயோ எருமை போகிறது, ஆமாம் மாடு மாடு மாடு. ஸோ எவ்ரிதிங் வாஸ் லைக் அ நாவல்ட்டி எனக்கு. ஸோ பட் சின்ன வயசுலேருந்தே வி வுட் வாட்ச் நிறைய தமிழ் படம் பார்ப்போம் வீட்டில். ஏன்னா அங்கெல்லாம் அப்போது வீக்கெண்ட்ஸும் போது அப்பா போயிட்டு இங்கேயான ஒரே ஒரு இந்தியன் கடை இருக்கும் அப்போது. ஸோ டேடி ஃப்ரைடே ஆஃபீஸ் முடிச்சுட்டு அங்கே போவார். அங்கே போயிட்டு விட் ஹையர் த வீடியோ டேப்ஸ். பட் அப்போல்லாம் எல்லா படமும் வராதுங்க. வாட் எவர் ஆக்சஸ் தே குட் கெட் சர்டன் ஃபிலிம்ஸ், ஃபேமஸ் ஃபிலிம்ஸ் எல்லாம் வரும். நிறைய ரஜினிகாந்த் சார் படம், கமல்ஹாசன் சார் படம் எல்லாம். ஸோ நிறைய தமிழ் படம் பார்ப்பேன். ஆக்சுவலி நான் பரதநாட்டியம் மேலே ஒரு உயிர் வந்ததே வாஸ் ஃப்ரம் சலங்கே ஒல்லி அண்ட் மயூரி. ஸோ அதில் ரிப்பீட்டடாக பார்த்து ஐ ஜஸ்ட் பிகேம் அப்சஸ்ட் வித் டான்ஸ். ஸோ நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் சினிமாலேருந்து வந்தது. as in that was the only reference to India எனக்கும் எங்கள் அண்ணாக்கும் growing up. And so that was the only thing. I loved watching movies and enjoyed it. பட் எப்பவுமே நான் நினைக்கவே இல்லை நான் one day I'll be an actress living in India, being an Indian actress. So destiny. Okay. ஸோ எப்படி செட் ஆச்சு? அதாவது அந்த கல்ச்சர் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். இப்போ சென்னை, இப்போ ஆல்மோஸ்ட் நீங்கள் சென்னையில் தான் இருக்கீங்க ஃபுல்லாக. சென்னை எப்படி இருக்கு? சென்னையை எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு? ஸோ ஆக்சுவலி நான் எங்கள் அம்மா அப்பா சென்னை இல்லை. ஆக்சுவலி எங்கள் அப்பா பெங்களூர் அண்ட் எங்கள் அம்மா கோயம்புத்தூர். பட் போத் ஆர் தமிழியன்ஸ். ஸோ எனக்கு சென்னை நான் ஓன்லி என்னோட பரதநாட்டியக்கோசரம் மியூசிக் அகாடமியில் பெர்ஃபார்மன்ஸஸ் இருக்கும். அப்புறம் மகாபலிபுரம் டான்ஸ் ஃபெஸ்டிவல் அண்ட் என்னோட டான்ஸ் காஸ்டியூம் தைக்கிறதுக்கு இங்கேயும் ஒரு டான்ஸ் டீச்சர் இருந்தாங்க எனக்கு. ஸோ அந்த ஷாப்பிங் அதெல்லாம் பண்ணுறதுக்கு நாங்கள் டிப்பிக்கலாக என்ஆர்ஐஸ் நியூ வுட்லண்ட்ஸில் தங்கி அங்கே நல்ல வடை சாம்பார் சூடாக சாப்பிட்டு போய் ஷாப்பிங் பண்ணி அந்த மாதிரி தான் எனக்கு சென்னை தெரியும். பட் ஃபார் சம் ரீசன் ஈவன் வென் ஐ கேம் ஒரு சின்ன வயசில் வரும்போது கூட எனக்கு ஒரு கனெக்ஷன் ஆச்சு சென்னையோட. அது என்னன்னு தெரியல எனக்கு. மேபி பிகாஸ் ஆஃப் த ஆர்ட்ஸ் அண்ட் மியூசிக் அண்ட் சினிமா எவ்ரிதிங் ஆல் டுகெதர். ஸோ நான் மிஸ் இந்தியா ஆஸ்திரேலியா வின் பண்ணிவிட்டு நான் இந்தியாவுக்கு வந்தேன் ஃபார் மிஸ் இந்தியா வேர்ல்டு வைட். ஸோ அது முடிச்சுட்டு ஃபியூ ஆட் ஆஃபர்ஸ் வந்தது. ஸோ அண்ட் ஐ கெப்ட் கெட்டிங் மூவி ஆஃபர்ஸ் அதுக்கு முன்னாடியும். பட் இந்தியா இதான சாரி கடையில் ஒரு டைரக்டர் பார்த்து நீங்கள் நடிப்பீங்களா இல்லை அந்த மாதிரி. ஸோ நாங்கள் சொல்லுவோம் இல்லை, எங்கள் அம்மா சொல்லுவோம் இல்லை படிக்கிறாங்க, நாங்களாம் ஆஸ்திரேலியாவில் இருக்கோம், ஹாலிடேக்கு தான் வந்திருக்கோம். ஸோ ஸோ அந்த மாதிரி இட் கெப்ட் கம்மிங் அண்ட் கோயிங். ஸோ அந்த ஆட் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது சரி இங்கே ஹாலிடேக்கு தானே வந்திருக்கோம் மிஸ் இந்தியாவுக்கு அப்புறம், ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் டூ த ஆட்ஸ் ஃபார் த ஃபன் ஆஃப் இட்னு பண்ணேன். And then again I got some movie offers, and in one of that I kept saying no நாங்கள் இங்கே டெம்பரரியாக தான் இருக்கோம் 1 month. Then கே பாலச்சந்தர் சார் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் கால் வந்தது. அண்ட் கவிதாலியா கிருஷ்ணன் சார் தெரியும் இல்லையா? ஸோ அவர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் பாலச்சந்தர் சார் மீட் பண்ணணும், அவர் பார்க்கணுன்னு சொல்லியிருக்காரு. ஹீ சீன் சம் ஆர்டிகல்ஸ் ஆஃப் மைன். அப்போ அந்த டான்ஸ் இது மிஸ் இந்தியா இதெல்லாம் வந்திருக்கீங்க லோக்கல் சென்னை பேப்பர்ஸில். ஸோ ஐ வென்ட் டு த கவிதாலியா ஆஃபீஸ் அண்ட் மெட் கேபி சார். ஸோ அவர் ஒரு 5 minutes பேசினதுக்கப்புறம் நானும் எங்கள் அப்பாவும் போயிருந்தோம் ஃபார் த மீட்டிங். சார் நீ தான் நடிக்கணும் என்னோட நெக்ஸ்ட் படத்தில், நீ தான் ஹீரோயின். சார் ஐயோ சார் யூனோ நான்
ஹாலிடேக்கு தான் வந்திருக்கேன். எங்கள் அம்மா சிட்னியில் இருக்காங்க, எங்கள் அண்ணா நியூயார்க்கில் இருக்காங்க, நானும் எங்கள் அப்பா தான் இங்கே இருக்கோம். ஸோ ஐசர் நான் எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. அவர் சிரிச்சுட்டாரு, என்னம்மா சொல்கிறேன், அவங்களாம் எப்படி வெயிட் பண்ணுவாங்க தெரியுமா, நான் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ஆக்சுவலி புரியல. அப்போ ஐ டென்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஆமாம் தெரியும். As in I've seen a lot of his films. நம்ம ஜாம்பவான்கள் கமல்ஹாசன், ரஜினிகாந்த் எல்லாருமே வந்து அவங்க கையில இருந்து வந்து தமிழ் சினிமால வந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய நட்சத்திரமா இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த டைம்ல உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததா? அது தெரியும், I knew that, but it was all ஒரு புது வேர்ல்டு எனக்கு. ஸோ எனக்கு அந்த மேக்னிட்யூட் ஆஃப் இட் எனக்கு புரியல. ஸோ நான் ரொம்ப அதை கேஷுவலாக எடுத்துட்டேன். அவர் மீட் பண்ணும்போது நான் ஹாய் அங்கிள் அப்படி தான் ஷேக் பண்ணேன் ஹேண்டை. ஏன்னா அங்கெல்லாம் நாங்கள் அங்கிள் அங்கிள்னு தான் கூப்பிடுவோம். உடனே அவங்க மேனேஜர் சொன்னாங்க, ஐயோ சார்னு கூப்பிடுங்க, அங்கிள்னு கூப்பிடாதீங்கன்னு. ஸோ தீஸ் வர் திங்ஸ் ஐ வாஸ் ஜஸ்ட் லேர்னிங் ஆக்சுவலி. ஸோ அவர் அப்படி கேட்ட உடனே ஐ செட் I'll let you know and all this. ஸோ அப்படி தான் ஆச்சு. ஸோ ஐ தாட் ஓகே ஆப்பர்ச்சுனிட்டி knocks on your door onceன்னு சொல்லுவாங்க. எனக்கு ஃபியூ டைம்ஸ் நாக் ஆயிருக்கு and I've said no, but this time a big opportunities come. And so I said okay, நான் எங்கள் அம்மா கிட்ட, எங்கள் அண்ணா கிட்ட, எங்கள் அப்பா கிட்ட டிஸ்கஸ் பண்ணி கான்ஃபரன்ஸ் காலில், யூனோ இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் காலில் டிஸ்கஸ் பண்ணி I said I'll just give it a go, 1 year இது பண்ணி just for the jolly நான் பண்ணுறேன்னு சொன்னேன். because I was finishing my degree also. So பண்ணேன். And I thought that was one movie. I didn't think. So ma'am, இப்போ உங்களுடைய ரீசன்ட் ப்ராஜெக்ட்ஸை பற்றி நம்ம பேசுவோம். ஸோ வந்து அல்டிமேட்லி வந்து பாலச்சந்தர் சார் கையிலேருந்து லான்ச் ஆகிட்டீங்க, அதுவே ஒரு பிளெஸிங் தான். அப்பார்ட் ஃப்ரம் தட், ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நான் கேட்க விரும்புகிற விஷயம் வந்து தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி இவ்வளோ எல்லாம் மூவிஸ் பண்ணியாச்சு. எந்த லாங்குவேஜில் பண்ண படங்கள், எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? Okay, well actually I'm a Tamilian, so I love Tamil. And but நான் வந்து ஜாஸ்தி பண்ண ஃபிலிம்ஸ் வந்து தெலுங்குல, மலையாளத்தில். மலையாளம் எனக்கு வந்து இஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் லாங்குவேஜ் actually, because அது வந்து it's a very complicated language. So I found that the most difficult. But industry wise எனக்கு மலையாளம் ரொம்ப it's my favorite, because மலையாள இண்டஸ்ட்ரி தான் என்ன ஒரு ஆர்டிஸ்டா ரீச் கொடுத்த and yeah ஆமா exactly. and எல்லா சூப்பர் ஸ்டார்ஸ் ஓட எல்லா டாப் நேஷனல் national award winning directors ஓட I worked and got amazing roles, and the respect, a lot of respect I got. இப்போ கூட வந்து my Malayalam fans are my favorite. So அந்த மாதிரி. and தெலுங்குல வந்து என்னன்னா எனக்கு தெலுங்கு லாங்குவேஜ் ரொம்ப பிடிக்கும், because I think Telugu is one of the most sweetest languages. ஏன்னா பரதநாட்டியத்தில் நாங்கள் எல்லா லாங்குவேஜஸ்க்கும் கர்நாடிக் சாங்ஸ் இருக்கும். ஸோ நிறைய தியாகராஜ கீர்த்தனைகள் அதெல்லாம் நான் வந்து தெலுங்கில் ஆடியிருக்கேன். ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் த பியூட்டி ஆஃப் தட் லாங்குவேஜ் லிரிக்ஸில். ஸோ எனக்கு அந்த லாங்குவேஜ் ரொம்ப ముద్దుగా ఉంది. So I love it. And అవును. So I love the language of Telugu. ஹிந்தியும் வந்து எனக்கு முதல்ல ரொம்ப பயமா இருந்தது, பிகாஸ் ஆக்சுவலி அது நிறைய பேருக்கு அந்த லாங்குவேஜ் ஃப்ரீக் இருக்குல்ல, நிறைய லாங்குவேஜ் கற்றுக்கணும். அதாவது நம்ம ஒவ்வொரு லாங்குவேஜும் கற்றுக்க புதுசாக நிறைய விஷயத்துக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அந்த கல்ச்சர்ஸை லேர்ன் பண்ணுறதுக்கு அந்த லாங்குவேஜ் தானே ஒரு பெரிய ஒரு பாயிண்ட். எக்ஸாக்ட்லி. அண்ட் எனக்கு வந்து நோ மேட்டர் வாட் லாங்குவேஜ் ஆக்டர்னு எனக்கு அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சாகணும். எனக்கு வந்து அந்த டயலாக் எல்லாம் புரியாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு புரியாமல் இருக்க முடியாது. ஸோ ஐ மேக் ஷோர் ஐ பிக் அப் த லாங்குவேஜ். அண்ட் எனக்கு ஒரு நேக் இருக்குது வித் லாங்குவேஜஸ். ஐ எம் a bit of a linguistic. I speak Telugu, I speak Kannada, Malayalam. ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக மலையாளம் இல்லை, பட் இனஃப் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் எவ்ரி திங். எல்லா லாங்குவேஜஸும் புரியும். ஹிந்தி கூட ஐ கேன் மேனேஜ். ஸோ ஆல்மோஸ்ட் 5 லாங்குவேஜ்மே பேசுவேன். மொத்தமாக கனெக்ட் பண்ணோம்னா 6 வருமா இல்லை அதுக்கு மேலேயும் போகும். இங்கிலீஷ், ஃப்ரெஞ்ச் ரொம்ப போகுது, நம்ம விட்டுறலாம். நமக்கு தமிழ் இங்கிலீஷ் தாண்டா அதை விட்டுறலாம். சரி மேம், நம்ம ரொம்ப நேரமாக வந்து ரொம்ப ஃபார்மல் இன்டர்வியூவாக போயிட்டு இருக்கோம். ஆமாம். இப்போ நான் உங்ககிட்ட கேட்கறதுக்கும் சில குதூகலமான கேள்விகள் வச்சிருக்கிறேன். நம்ம டேட்டா அதுக்குள்ளேயும் போயிடலாம். என்னாலே ரொம்ப நேரமாக ஃபார்மலாக நடிக்க முடியல. ஸோ வந்து அந்த கொஸ்டின்ஸ்க்கு போயிடலாம். லைஃப்ல நம்ம நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டே போவோம். எவ்வளோ செஞ்சாலும் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சும் போது கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே யூனிக் தான். அப்படின்னா ஃப்ளைட்ல நம்ம டெய்லி கூட போயிட்டு வரலாம், பட் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க லைஃப்ல நான் சொல்ற விஷயங்கள்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணும்போது வந்து என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படிங்கறத இப்போ நீங்க ஷேர் பண்ண போறீங்க. ஓகேயா? எங்க இருந்து ஆரம்பிப்பேன் உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட்ல நான் வேற மட்டும் தான் சொல்ல போறேன். அத உங்க மூஞ்சி பார்த்த உடனே நான் புரிஞ்சுட்டேன் இங்க தான் வர போறீங்கன்னு. அங்க ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் இறங்குவோம். முதல்ல தடாலடியா இறங்க வேண்டாம்ல. ஆமா ஆமா. நம்ம அப்படியே போவோம். நான் கேக்க நீங்க பட்டு யோசிக்காம நேயர்களுக்காக நீங்க மனம் திறக்க போறீங்க. ஓகே, டன். அதலாமா? டன். ஓகே. ஃபர்ஸ்ட் லவ் வாஸ் மை திஸ் காஃபி பாய். காஃபி ஷாப்பில் ஒர்க் பண்ணுற ஒரு ஆசி பாய். இங்கே ஒரு 10 தோடு இருக்கும். அந்த சர்ஃபிங் பாய் மாதிரி இருப்பான்.
கண்டிப்பா அம்மா அப்பாவுக்கு கூட்டின்னு போக முடியாது வீட்டுக்கு. பட் எனக்கு அப்போ அந்த ஹை ஸ்கூல்ல கூட்டு வந்திருக்க. ஆமா அது அந்த ஹேர் எல்லாம் இப்படி ஸ்பைக்கியா இருக்கும். எனக்கு என்னமோ அந்த ஏஜ்ல அந்த ஆசை. ஸோ he was my first crush. அங்க போய் காஃபி வாங்குவேன். தான் போட்டுருக்கேன். அதான். ஒரு 9 தோட ரெடி பண்றதுக்கு சொல்லுங்க ரொம்ப டைம் ஆகாது. சொல்லுங்க நெக்ஸ்ட் ஆட் பண்ணும்போது சொல்லுங்க. ஆட் பண்ணா சொல்றீங்க பண்றது. சோ ஓகே, அதாவது ஃபர்ஸ்ட் டிரைவ் எப்போ வந்து டிரைவிங் எப்போ கத்துக்கிட்டீங்க? ஃபர்ஸ்ட் ரைட் நீங்க ஓட்டிட்டு எப்போ போனீங்க பைக்? பைக்கா? ஸோ ஐம் ஃப்ரம் ஆஸ்திரேலியா. ஸோ அங்கெல்லாம் பைக் வந்து கத்துட்டு இருப்பீங்க. ஆமா கார் தான். எனக்கு பைக் தெரியாது. ஓன்லி ஷூட்டிங்ல தான் நான் வந்து அந்த ஷார்ட்டுக்கு போய் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அவங்க ஸ்கூட்டரில் சொல்லி கொடுப்பாங்க அசிஸ்டன்ட் டைரக்டர். பை இந்த டேஸ் சைக்கிள் எல்லாம் தெரியும் ஆஃப்கோர்ஸ். பட் ஐவ் லேர்ன்ட் அஃப்கோர்ஸ் டிரைவிங். அங்கே வந்து 16லயே யூ கேன் கெட் யுவர் எல் போர்ட். ஸோ 16ல ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் மை ஃபர்ஸ்ட் டிரைவ் வாஸ் என்னோட டான்ஸ் கிளாஸ்க்கு ஓட்டின்னு போனேன் சிட்னியில். கார்? ஆமா. ஓகே, சைக்கிள் தான் ஃபர்ஸ்ட். சைக்கிள் வந்து when I was about 8 or 9 சொல்லுவேன். எனக்கு ஒரு BMX பிங்க் கலர் பைக், ஒயிட் அண்ட் பிங்க் எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாரு. அதுக்கு மேட்சிங்காக பிங்க் ஹெல்மெட். ஏன்னா எங்கள் ஊரில் வந்து சைக்கிளிஸ்ட் எல்லாருமே ஹெல்மெட்டும் போடணும் குழந்தைங்களும் இருந்தாலும். ஸோ போட வேணாம் போடலை அப்படிங்கிறது நீங்க குத்தி காட்டுறீங்க. அப்ப அது உங்க ஊர், இது உங்க ஊர் இல்ல? இதுவும் எங்கள் ஊர் தான். அப்ப அப்படி சொல்லக்கூடாது. எனக்கு ரைட் அண்ட் லெஃப்ட் ஐ மாதிரி. ஆமா, அப்படி சொல்லி சமாளிச்சிருது. என்ன விட்டு போட்டாலும் அதான். ஸோ அது வந்து தெலுங்கு இன்டர்வியூ தான் என்ன பண்ணிருப்பீங்க? மூக்கு வாயி. ஆமா எக்ஸாக்ட்லி. பட் யா ஸோ ஒரு பார்க் இருக்கும் அங்கே வீட்டு பக்கத்துலேயே. ஸோ அந்த பார்க்கில் தான் நிறைய பசங்களாம் அந்த சைக்கிளிங் சொல்லி கொடுக்குறது, ரோலர் ஸ்கேட்டிங், அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் நிறைய சாக்கர் ஃபுட்பால் விளையாடிட்டே இருப்பாங்க. ஸோ அங்கே தான் ஒரு சைக்கிளிங் பார்த்துருக்கோம். ஸோ அங்கே தான் முதல்ல நான் சைக்கிளிங். எந்த ஏஜ்ல? 8. என்னோட ஃபர்ஸ்ட் சைக்கிளிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ரொம்ப ஹாரிபிளா இருந்தது. அப்படியா? வேற ஷோல நம்ம பேசிக்கலாம். எனக்கும் ஹாரிபிளா இருந்தது. அப்பா அந்த ஹெல்மெட் போய் கிளிக் பண்ண போய் அவர் பட்டான்னு சின்ன கிளிக் பண்ணிட்டாரு. அங்கே கட்டாயி கொஞ்சம் ரத்தம் வந்ததுன்னு அழ ஸ்டார்ட் பண்ணேன். பரவாயில்ல ஓட்ட நீ தைரியம் அப்படின்னு. தடைகளை தாண்டி தான் ஓட்டி ஆகணும் அப்படின்ட்டு. முதல் திருட்டு அனுபவம் ஏதாவது திருடி இருக்கீங்களா? ஆக்சுவலி சொல்லுங்க, கேஸ் வராத மாதிரியான விஷயம்னா சொல்லுங்க. ஆமாம், ஆக்சுவலி நான் ஒரு வாட்டி திருடியிருக்கேன். பட் ரொம்ப சின்ன வயசில். அது ஒரு ஃப்ளாஷ் மெமரியாக வருது எனக்கு. அது நிஜமாவே நடந்ததா இல்லை எனக்கு ஏன் அப்படி ஒரு மெமரி வருது? யூனோ ஹவ் சம்டைம்ஸ் ஒரு டேஜாவு மாதிரி ஒரு ஃப்ளாஷ் சைல்ட்ஹுட் மெமரி வரும். அது நிஜமாவா இல்லையான்னு நம்ம யோசிப்போம். ஸோ அந்த மாதிரி அந்த டே கேர் சென்டர் இருக்கும் இல்லையா? ஸோ ஆஃப்டர் லன்ச் அங்கே வந்து ஒரு ஐ டோன்ட் நோ 30 சில்ட்ரன் இருப்பாங்க. எல்லாம் ஒரு 4 வயசு 5 வயசு 6 வயசு அந்த மாதிரி. ஸோ எல்லாருக்கும் பெட் போட்டுடுவாங்க, சிங்கிள் பெட்ஸ், எல்லோரும் ஒரு நேப் டைம்னு. அண்ட் ஒரு பொண்ணோட கிளிப் இருந்தது. அந்த பொண்ணு வந்து அந்த கிளிப்பில் க்யூட்டாக ஒரு பனி மாதிரி இருந்தது. அதில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை பார்த்துட்டே இருப்பேன், நல்லா இருக்கேன், எனக்கு அந்த கிளிப் வேணும்னு. ஸோ ஒரு வாட்டி அந்த நேப் டைமில் வந்து நான் பாத்ரூம் போகணுன்னு சொன்னேன் மேம் மிஸ் கிட்ட. ஸோ அவங்க போயிட்டு வா அப்படின்னா நான் பாத்ரூமுக்கு போயிட்டு அந்த பார்த்தா அந்த கிளிப் அங்கே இருந்தது. அந்த பொண்ணு கலட்டி வச்சுட்டு போயிருக்கு. அந்த கிளிப்பை நான் ஓரமா வச்சுட்டு போயிருக்கு. ஸோ அந்த கிளிப் எடுத்து நைஸாக என்னோட பாக்கெட்டில் போட்டுட்டு வந்து மம்மி கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி கிடச்சிது கிளிப்புன்னு. ஸோ அந்த பொண்ணு வேறு அதுக்கப்புறம் ஆனால் ஒன்றும் நடக்கலை. அந்த மாதிரி எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லை. அவன் வந்து அழுது என் கிளிப் எங்கன்னு அதெல்லாம் ஒன்றும் சர்ச் இல்லை. ஸோ அந்த ஒரு ஸ்டீலிங் நம்ம தான் எடுத்துட்டு வந்துட்டோமே. அதுக்கப்புறம் அதான் நமக்கு எப்படி தெரியும்? நான் 2ஆம் கிளாஸ்ல ஒரு பையனை லவ் பண்ணேன். அவன் 3ஆம் கிளாஸ்ல வேற செக்ஷனுக்கு போயிட்டான். அதனால பிரேக்கப் ஆச்சுன்னா சொல்லக்கூடாது. இல்லை ஆக்சுவல் அந்த வலியுடன் கூடிய பிரேக்கப் ஒரு பிரேக்கப் இருந்தது காலேஜ் பிகினிங்கில், ஃபர்ஸ்ட் இயர் காலேஜில். ஃபர்ஸ்ட் பாய் ஃப்ரெண்ட்னே சொல்லலாம் அந்த மாதிரி. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் வந்து நம்ம ஸ்கூலில் வந்து ஐ வாஸ் அ வெரி குட் ஸ்டூடெண்ட் ஆக்சுவலி. நல்லா படிப்பேன் இதெல்லாம். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பாய் ஃப்ரெண்ட் வச்சாலும் லைக் தட்ஸ் நாட் குட், அதெல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம காலேஜ் போனதுக்கப்புறம் தான் பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கிறோம், இப்போ நம்ம ஸ்டடி தான் பண்ணணும்னு ரொம்ப. ஆமாம் ரொம்ப. ஏன்னா எனக்கு அம்மா அப்பா மாத்திரம் இல்லை, அண்ணாவும் இருப்பார், ஒரு தேர்ட் பேரண்ட் மாதிரி. பிகாஸ் இஸ் 9 years older. ஸோ ஐ வாஸ் ஆல்வேஸ் வெரி லைக் ப்ரொடெக்டட் அந்த மாதிரி. முதல்ல நல்லா படி, நல்ல மார்க் வாங்கி நல்ல டிகிரி போ, அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அந்த மாதிரி தேவை யூனோ. ஸோ யா ஸோ அப்போ தான் ஃபர்ஸ்ட் பிரேக்கப், ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ். ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட்னா ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட் வந்து ஐ வுட் சே டெஃபினட்டாக என்னோட ஆஸ்திரேலியா நோ என்னோட பரதநாட்டிய அரங்கேற்றம். 2000 ஆச்சு. ஸோ நான் வந்து ஐ வாஸ் அரவுண்ட் 17 அந்த மாதிரி. அண்ட் அதுக்கப்புறம் ஐ பெர்ஃபார்ம்ட் இன் தி சிட்னி ஒலிம்பிக்ஸ் 2000 இந்த ஓப்பனிங் செரமனி. ஸோ அந்த ஓப்பனிங் செரமனி இருக்கும் இல்லையா ஒலிம்பிக்ஸில், அதில் ஐ வாஸ் ரெப்ரசென்டிங் இந்தியா. ஆனால் சிட்னியில் நடந்தது. ஸோ ஃபார் மீ இட் வாஸ் அ பிக் டீல். ஏன்னா நான் பிறந்த ஊரில் வந்து என்னோடய ரூட்ஸ் இந்தியாவை நான் ரெப்ரசென்ட் பண்ணுறேன். ஸோ நாங்கள் தான் வந்து அந்த ஒலிம்பிக் ரிங்ஸ் பண்ணுவோம்.
So that was my first two, and that was in the same year. So ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் பிரசன்ஸ் எப்போ வந்து ஃபர்ஸ்ட் கேமரா முன்னாடி நீங்க உட்கார்ந்தீங்க? um, I would say on the first ad நான் பண்ணினது பாம்பேல அந்த மிஸ் இந்தியா வேர்ல்ட் வைட் முடிச்ச உடனே இட் வாஸ் an ad. ஆனால் அது வந்து கேரளாவில் தான் ஷூட் பண்ணோம். So that was my first screen. அதுக்கப்புறம் சென்னையில் வந்து மீரா ஹேர் ஆயில் ஆட் பண்ணேன். யா எனக்கு ஞாபகம் இருக்கு அதுல நீங்க வருவீங்கல்ல மீரா ஹேர் ஆயில் அண்ட் யூஸ் பண்ணோம். ஓகே யா ஃபைன். அதாவது அந்த மிஸ் இந்தியா ஆஸ்திரேலியா ரைட், அதாவது அது எப்படி ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய இந்தியன்ஸ்க்கான ஒரு காம்படிஷன் அப்படியா, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரி இருக்குது? ஸோ ஆக்சுவலி அது வந்து நான் ஒரு பேஜன் கேர்ள் அந்த மாதிரி கூட இல்லை. நான் இன் ஹை ஸ்கூல் அண்ட் காலேஜ் நான் நிறைய அந்த கல்ச்சுரல் நைட்ஸ் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணுவேன். நாட் ஜஸ்ட் பரதநாட்டியம், மிக்ஸ்ட் இந்த மாதிரி ஃபியூஷன் டான்ஸ் எல்லாம் பண்ணுவேன். அண்ட் லாட் ஆஃப் திஸ் ஆஸ்திரேலியா இந்தியா ஃபெடரேஷன் அந்த மாதிரி இவெண்ட்ஸ்லலாம் நான் நிறைய ஐ வாஸ் கிவிங் அ லாட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸஸ். ஸோ இந்த மிஸ் இந்தியா ஆஸ்திரேலியா வரும்போது எனக்கு ஐ வுட் ஆல்வேஸ் வாட்ச் இட், பட் நான் ஒன்றும் ஐ வாஸ் லைக் ஐ எம் நாட் கோயிங் டு அப்ளை. ஆனால் a few family friends சொன்னாங்க, நீங்கள் வந்து விம் யூ ஷுட் டூ இட் பிகாஸ் இதில் வந்து டேலண்ட் ரவுண்ட் இருக்குது, யூர் a talented dancer, it's more than just beauty, it's it's more than just a pageant அந்த மாதிரி. தென் எங்கள் அப்பா ரொம்ப என்னை ஃபோர்ஸ் பண்ணி he said you have to, அவர் பிரிண்டே பண்ணிட்டார் அந்த ஃபார்மை, பிரிண்ட் பண்ணி என் டேபிள் மேலே வச்சு you fill it out, நான் போஸ்ட் பண்ண போகிறேன்னு. ஸோ I did. ஸோ அப்போ அந்த ஃபைனல் லிஸ்ட்டில் நான் வந்தேன் and they had the pageant. But on the pageant 1 week before, there'll be all the practices where contestants would and all that, getting to know each other, and the catwalk pandradillam practicing all that. Appo because I'm such a so used to performing, எனக்கு அது ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி ஆயிடுது. ஸோ ஐ வாஸ் லைக் வெரி க்ளோஸ் வித் எவ்ரி ஒன், அஸ் மிங்லிங் வித் எவ்ரி ஒன் ஜாலியாக. அந்த டைரக்டரே சொல்லுவார், அவங்க சொல்லுவாங்க நோ தே லைக் இவங்களாம் உங்கள் கண்டெஸ்டன்ஸ் ஃபைட்டிங் அகேன்ஸ்ட் தம், நீங்கள் என்ன இவ்வளோ க்ளோஸ் ஆகிறீங்க. ஸோ வாட் எனக்கு அது பேஜெண்ட்டாக தோணல. ஸோ தட்ஸ் ஹவ் த பேஜெண்ட் ஹேப்பன்ட் அண்ட் surprisingly I won. அது கூட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஆக்சுவலி. அதுதான் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருந்திருக்கும்ல. ஆமா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மூவிஸ் ஆஃபர்ஸ்க்காகட்டும் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆட்டோகிராஃப் சைன் பண்ணிருந்தேன் அன்னைக்கு. ஃபர்ஸ்ட் லவ் ஃபர்ஸ்ட் பிரேக்கப்லாம் பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் கிஸ் அப்படிங்கிறது எப்போ நடந்தது? வெல் இது எங்கள் மம்மி டாடிக்கு கூட தெரியாதுன்னு நினைக்கிறேன். பட் இது வந்து ஸ்கூலில் பிரைமரி ஸ்கூல்ல ஸ்ட்ரிக்ட்டான பொண்ணு, யாரும் லவ் பண்ண கூடாது, யாரும் பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்க கூடாதுன்னு சொன்ன பொண்ணு. ஆமா இது சின்ன ஸ்கூல், பிரைமரி ஸ்கூல். ஐ திங்க் ஒரு 7 or 8 இது கோஎட் தானே இருக்கும் இந்த பிரைமரி ஸ்கூல், அண்ட் ஹை ஸ்கூல் இஸ் கேர்ள்ஸ் ஸ்கூல், பட் திஸ் வாஸ் கோஎட். ஸோ அது ஒரு அறியாத வயசு ஆக்சுவலி. ஆனால் இந்த கேம்ஸ் அந்த லஞ்ச் டைமில் விளையாடுவோம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சேர்ந்து. என்னது கேட்ச் அண்ட் கிஸ் அந்த மாதிரி. ஸோ இட்ஸ் ஆக்சுவலி சேஸ் கேம் தான். ஸோ அது அப்படி யாரான ஒன்று இது பண்ணால் யூ ஹேவ் டு கிஸ். நான் ஐ வாஸ் ஆல்வேஸ் எஸ்கேப்பிங். ஒரு வாட்டி கேட்ச் ஆச்சு, அது என்ன இங்கே கன்னத்தில் அந்த மாதிரி லிப் டு லிப்லாம் இல்லை, இப்படி பெக் பண்ணிட்டு அவங்க லிப் டு லிப் தான் கேள்வி. லிப் டு லிப்பா I don't know, I guess என்னோட first boyfriend. மனம் திறக்கிறார் விந்தை அழகி விமலராமன். Come on. Naturally first boyfriend first date and they would have been the first kiss. அப்போ அதுதானா காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல தானா? நாம நம்பலாமா? நிஜமா? ஆமா கண்டிப்பா. First celebrity crush. Oh. Actually Indian moviesலயா இல்ல நம்ம இந்தியா இல்ல தமிழ்ல எடுத்துக்கலாமே. தமிழ்லயா? ஆஸ்திரேலியா நிறைய விஷயங்கள் பார்த்திருப்பீங்க, அதுக்கப்புறம் இந்தியா வந்திருப்பீங்க, அதுக்கப்புறம் தமிழ் சினிமா பத்தி ஒரு அறிமுகம் வந்திருக்கும். அந்த டைம்ல தமிழ் சினிமால யாரோ ஒருத்தங்களை பார்த்து அட்ராக்ட் ஆயிருப்பீங்கல்ல? எனக்கு I've always been a fan of Kamal sir's films. Even growing up நான் நிறைய Kamal sir படம் பார்த்திருக்கேன். So from Michael Madan to everything I love. So as an art like ஒரு ஆக்டர்னா I have that type of a அந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தே ஒரு கமல்ஹாசனோட படம் எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு க்ரஷ். அதுக்கப்புறம் ஐ திங்க் அஜித் சார் மேலே இருந்தது. when I was like அவர் அந்த படம் அந்த காதல் கோட்டை அந்த படம்லாம் வாலி எல்லாம் வரும்போது எல்லாருக்கும் ஒரு கிரேஸ். ஸோ அஜித் சார் பயங்கரமான க்ரஷ். மீட் பண்ணிருக்கீங்களா நேரில்? I mean of course ஃபங்க்ஷன்ஸில் மீட் பண்ணியிருக்கேன். அண்ட் சீன் பிகினிங்கில் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸில் அந்த மாதிரி ஃபியூ டைம்ஸ் பார்த்துருக்கேன், பட் நாட் ரீசென்ட்லி. ஓகே, இப்போ ரீசன்ட் க்ரஷ்னா யாரு இப்போ இருக்கக்கூடிய ரீசன்ட் ஆக்டர்ஸ்ல? ஐயோ எப்படி திடீர்னு பிளாங்க் ஆகுது? இல்லை திடீர்னு ரீசெண்டாக நீங்கள் எந்த பீரியட்லேருந்து எந்த பீரியட் சொல்கிறீங்க? ரீசெண்டாக இப்போ தான் இன்னைக்கு நேற்று முந்தானத்து? ஐயோ
ஓ வாவ். நாங்க பேக்ரவுண்ட் பண்ணுமா டன் 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 டன். They're all good. எல்லாருமே. Only one. One. I need only one answer. Shishio. This is a bit difficult because எனக்கு I like people for different இந்த things. மாதிரி தான் நிறைய கேள்வி கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த ஒன்று தான் இருக்கு, இதுக்காக ஆன்சர் பண்ணுங்க. இல்ல ஒருத்தர் டான்ஸ் நல்லா பண்ணுவாரு, ஒருத்தர் ஆக்டிங் அந்த இமோஷனல் சீன்ஸ் நல்லா பண்ணுவாங்க. So it's so hard to pinpoint, but ஓகே நாம அதெல்லாம் தாண்டி யாரோ ஒருத்தங்க மேல பயங்கரமா அட்ராக்ட் ஆயிருப்போம். ரீசனே சொல்ல முடியாது. என்னமோ தெரியல இவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பர்சன். வாவ். விஜய் தேவரகொண்டா. ஸ்டாண்டர்டா இது ஒரு ஆன்சர். இவங்க வந்து இப்படி கேட்டணும், எக்ஸப்ட் விஜய் தேவரகொண்டா யார் வந்து ரீசன் கிரஷ்னு கேட்டணும் போல. சரி ஓகே மேம், நம்ம அந்த ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் வந்து நம்ம முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட்னு கேட்டுட்டு இருந்த ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் முடிச்சிட்டோம். அடுத்து வந்து நான் உங்களுக்கு டிப்பிக்கலான சில சிச்சுவேஷன்ஸ் நான் கொடுக்க போறேன். அந்த சிச்சுவேஷன் நீங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஓகே போயிடலாமா? ஒரு டைரக்டர் வந்து உங்ககிட்ட கதை சொல்றதுக்காக வந்திருக்காங்க. ரொம்ப நேரமா கதை சொல்றேங்கிற பேர்ல கழுத்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தை கண்டிப்பா நீங்க பண்ண போறதே கிடையாது. கதை போய்கிட்டே இருக்கு, நம்ம வந்து கன்னித்தீவு மாதிரி வந்து முடியாம போயிட்டே இருக்கு. எப்படி அவங்க வந்து ஸ்டாப் பண்ணுவீங்க? அன்ஃபார்ச்சுனேட்லி இதில் அக்லி ட்ரூத் என்னென்னா இது நிறையா நடக்கும். இதை வந்து நம்ம ஸ்டாப்பும் பண்ண முடியாது. இதில் சம்டைம்ஸ் நான் வந்து ரொம்ப ரொம்ப கடுப்பாக போயிட்டு இருக்கோம். ரொம்ப ஒரு கொஞ்சம் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் நான் கேட்டதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா சிரிப்பீங்க. என்ன சம்டைம்ஸ் இது வரும் ஆக்சுவலி. பட் நம்ம வந்து யாரும் இன்சல்ட்டும் பண்ண முடியாது பிகாஸ் தட்ஸ் இது இல்லை. பட் நம்மளுக்கு அப்படியே தூக்கம் வரும், இல்லை பாத்ரூம் போனோம், சம்திங் will happen. ஒன்ஸ் நான் ரொம்ப இது வந்து எனக்கு சிக்னல் வரல, நான் வந்து நீங்கள் நாளைக்கு ஃபோன் பண்ணுறீங்களா, சிக்னல் வரல, நான் அப்படியே இது கட் ஆகிடும். பட் யூஸ்வலி வந்து ஐ வாண்ட் அது ஒரு வாட்டி மேபி ஐ வுட் ஹவ் டன். ரொம்ப பேட் ஸ்கிரிப்டாக இருந்தது அண்ட் இட் வாஸ் ஜஸ்ட் அ வேஸ்ட். அவருக்கு வந்து கம்யூனிகேட் பண்ண முடியல. பட் அதர்வைஸ் யூஸ்வலி நான் வந்து ஐ ரெஸ்பெக்ட் தட் தேர் டெல்லிங் மீ அண்ட் நான் ஃபுல்லாக கேட்டுடுவேன். ஆனால் சம்டைம்ஸ் நம்மளுக்கு தாட் ப்ராசஸ் ட்ரிஃப்ட் ஆகிடும். அப்போவே தெரிஞ்சிடும் இந்த சப்ஜெக்ட் இட்ஸ் நாட் இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா நம்மளுக்கே நம்ம அறியாமையே நம்ம வந்து வேறு ஏதோ நாளைக்கு என்ன காய்கறி வாங்கணும் அந்த மாதிரி ஏதாவது தாட் போயிடும் இல்லையா. ஸோ அதுவே எனக்கு ஒரு சிக்னல் ஆகிடும். பட் ஐவ் நெவர் பீன் ரூட் டு எனி ஒன் ஆஃப் தட். ஒரு வாட்டி தான் வந்து ஆக்சுவலி நான் ஹைதராபாத்தில் இருக்கும்போது மெனி இயர்ஸ்க்கோ ஒரு ஸ்கிரிப்டுக்கு சொல்ல வந்தார் ஒரு டைரக்டர், புது டைரக்டர் அண்ட் நியூ ஸ்கிரிப்ட். ஆனால் வெரி யூஷுவல் மாஸ் அந்த கமர்ஷியல் ஸ்கிரிப்ட், ஒன்றும் பெரிய மெடல் இல்லை. ஸோ அவர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் அவர் வந்து அந்த சொன்ன ஸ்கிரிப்டை அவர் ஸ்டார்டிங் கேமரா எந்த ஆங்கிள்லேருந்து வருதுன்னு ஸ்டார்ட் பண்ணார். ரொம்ப டீட்டெயில்டாக போனார். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபே அவர் 3 hours இழுத்தார் சொல்கிறதுக்கு. எனக்கு நடுவில் என்னென்னா எனக்கு வந்து ஐ ஹேட் ஷூட்டிங் டே பிஃபோர், நைட் ஷூட் இருந்தது. அப்புறம் ஃபியூ டேஸ் அந்த கண்டினியூஸாக நைட் ஷூட் இருந்தது. ஸோ எனக்கு தூக்கமாக வந்துட்டு இருந்தது. எனக்கு ஐ வாஸ் ஃபீலிங் வெரி எம்பாரஸ். ஏன்னா அவர் முன்னாடி நம்ம அப்படியே தூங்க போக முடியாது இல்லையா. இட்ஸ் வெரி ரூட். நான் இப்படி உக்காந்தேன், அப்படி உக்காந்தேன், இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். எனக்கு அப்படியே இது கண் அப்படியே இட்ஸ் ட்ராகிங். அப்புறம் 1 second சார்னு நான் வந்து கோல்டு வாட்டர் கேட்டேன். கோல்டு வாட்டர் அப்படியே குடிச்சிட்டே இருந்தேன். அவர் பேச அது நம்ம இட் கீப் அஸ் அவேக்னு. கதை வந்து வாஸ் ஜஸ்ட் கோயிங் செம்ம. அவர் இன்னும் இன்டர்வல்கே வரல அண்ட் இந்த ஃபுல் பாட்டில் நான் குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா எனக்கு ஐ ஹேட் டு கோ டு தி பாத்ரூம். இன்னும் ஒரு ஃபுல் லிட்டர் பாட்டில் வாட்டர். அவர் வந்து அந்த இன்டர்வல் வந்தால் நம்ம அப்போ போகலான்னு சொல்லலாம். ஏன்னா அவர் பிரேக்கே கொடுக்காம பேசிகிட்டு இருந்தார். ஸோ அப்போ தான் அவர் வந்து తర్వాత అండి ఇక్కడే ఇంటర్వెల్ వస్తుంది அப்படின்னு சொன்னார். நான் ఓకే చాలా బాగుంది సార్ அப்படின்னு బ్రేక్ వద్దు మనం అలాగే వెళ్దాం. ஐயோ சார் அப்போ தான் நான் சொன்னேன், இல்லை நிஜமா ஐ ஹேவ் டு கோ டு தி பாத்ரூம், ஐம் ஸோ சாரின்னு போயிட்டு அங்கே ஒரு குட் 10 minutes உக்காந்தேன். இவர் வந்து இந்த கதை எப்படி ஃபாஸ்ட்டாக முடிப்பார். இப்போ தான் நம்ம செகண்ட் இதுக்கே வந்திருக்கோன்னு. தட் வாஸ் அ 6 hour நரேஷன். நொந்து போயிட்டேன் அதில் எண்டில். சீரியஸ்லி, அதாவது இவ்வளோ தூரத்துக்கு பொறுமையாக நீங்கள் லிசன் பண்ணணும்னு இல்லை சார் இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது, இல்லைனா நான் இன்னொரு டைமில் கேட்டுக்கலாம்னு சொல்லலாம். பட் வந்து உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயம் அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்களோட ஸ்டோரியை வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டும் கேட்குறது அப்படிங்கிறது. ஓகே மேம், அடுத்த சிச்சுவேஷனுக்கு போயிடலாம். 2 டேரக்டர் இருக்கிறாங்க. ஒருத்தங்க ஆல்ரெடி ரொம்ப ஃபேமஸான, ரொம்ப ஃபெமிலியரான, ரொம்ப பெரிய டேரக்டர். ஓகே. இன்னொருத்தங்க ஒரு நியூ டேரக்டர், ஒரு டெபியூட் ஃபிலிம்க்கான ஸ்டோரியோட வராங்க. 2 பேரும் ஒவ்வொரு ஸ்கிரிப்டோட உங்ககிட்ட வராங்க. அந்த ஃபெமிலியரான ஃபேமஸான டேரக்டரோட ஸ்கிரிப்ட் வந்து நல்லாவே இல்லை, இவங்களோட ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. 2ல எதை பிக் பண்ணுவீங்க? ஸோ அது வந்து இட்ஸ் அ டஃப் ஒன் பிகாஸ் ரெண்டுத்துலேயும் தேர்ஸ் ப்ளஸஸ் அண்ட் மைனஸஸ். நம்ம ஒரு ஆமாம் அதுதான் ட்ரிக்கி கொஸ்டின் இது, 50-50 இது. பட் ஆக்சுவலி நான் வந்து என்னோட கரியரை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ ஒர்க்ட் வித் ஃப்ரம் த மோஸ்ட் சீனியர் லெஜெண்டரி டைரக்டர்ஸ் லைக் கேபி சார் மாதிரி, பிளெஸி சார், ராகவேந்திர ராவ் காரு, நிறைய பேர் ஐ ஒர்க்ட் வித் தட் ஆர் வெரி சீனியர். சேம் டைம் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர்ஸ் மட்டும் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன்.
and both movies I've had like equal ratio. You know, each time பெரிய டைரக்டர் கூட பண்ணும்போது அது பெரிய it's not going to guarantee that it'll be a hit. But also வந்து ஒரு நியூ டைரக்டர் ஒரு பண்ணாலும் it's not going to guarantee be a failure. So அந்த மாதிரி I always weigh out. நான் என்னன்னா நான் என் கேரக்டர் பார்ப்பேன் அந்த ஸ்கிரிப்டில். பிசைட்ஸ் அ டைரக்டர், ஒரு டைரக்டருக்கு இவ்வளோ ஸ்டேட்டஸ் இருக்குது, ஒரு டைரக்டர் புதுசுன்னு அந்த கம்பேரிசன் முதல்ல சைடில் வச்சுட்டு முதல்ல கதை பார்ப்பேன். கதை பார்த்துட்டு I'll see my character in it. So that's how it's a very tough call. Situation அந்த பெரிய டைரக்டரோட ஸ்டோரி வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்கோப் இல்ல. பட் அவங்க படத்துல பண்ணாலே வந்து ஒரு நேம். பட் இது வந்து ரொம்பவே ஸ்கோப்பா இருக்கு இந்த ஸ்கிரிப்ட். இப்போ என் கரியரில் நான் கண்டிப்பாக அந்த புது டைரக்டர் அந்த ஸ்கோப்பான ஸ்கிரிப்டுக்கு போவேன் நான். இப்போ நம்ம வந்து இது ஒரு சிச்சுவேஷனை மாற்ற போகிறோம். இப்போ நான் தான் அந்த பெரிய டேரக்டர். ஓஹோ. நான் வந்து உங்ககிட்ட இப்போ வந்து ஸ்கிரிப்ட் கொடுக்குறேன். இப்போ வந்து நீங்கள் ஆல்ரெடி அந்த ஸ்கிரிப்டை வந்து அக்செப்ட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் வீக்ல வந்து நானும் ஷூட் சொல்கிறேன், அவங்களும் ஷூட் சொல்கிறாங்க. இப்போ என்கிட்ட என்னோட ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் எப்படி டினை பண்ண போறீங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எப்படி வந்து உங்கள் படத்தில் நான் பண்ண போகிறது இல்லை சார் அப்படிங்கிறத நீங்கள் என்கிட்ட எப்படி கன்வே பண்ண போறீங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே சார். ஆமாம். வணக்கம் சார். வணக்கம். அதாவது அடுத்து நம்ம பண்ண போகிற படத்தில் நீங்கள் தான் நடிக்க போகிறீங்க. கண்டிப்பாக உங்களை வச்சு தான் அந்த கதையை ரெடி பண்ணிருக்கேன். நீங்கள் நடிச்சிங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இதான் அந்த ஸ்கிரிப்ட் படிச்சுக்கோங்க. நம்ம வந்து அடுத்த வாரம் திங்கட்கிழமை வந்து ஷூட் ஸ்டார்ட் பண்ணுறோமா? வந்துருக்கேன். நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து நீங்கள் செட்டுக்கு வந்துட்டு மற்ற விஷயங்களை கலெக்ட் பண்ணிக்கலாம். சார் ஐ ரியலி அப்ரிஷியேட். தேங்க்யூ ஸோ மச். என்ன யோசிச்சு நீங்கள் வந்து ஆஃபர் பண்ணியிருந்து. பட் எனக்கு எக்ஸாக்டாக ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு ப்ராஜெக்ட் ஆல்ரெடி நான் வந்து அக்செப்ட் பண்ணி அது ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் அதில் நடுவில் இருக்கேன். ஸோ எனக்கு ஸ்கெட்யூல் ஃபுல்லாக போகிறது சார். ஸோ ஐ டோன்ட் திங்க் எனக்கு நீங்கள் ஷூட் பண்ணுற ஸ்கெட்யூலுக்கு கண்டிப்பாக வாய்ப்பை வந்து விடுறீங்கிறது உங்களுக்கு தெரியுமா? எவ்வளோ பேர் வந்து எங்கள் படத்தில் நடிக்கணும்னு வெயிட் பண்ணிருக்காங்கிறது உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. பட் யூனோ எனக்கும் வந்து ஆசை இருக்குது. எனக்கு எப்போவுமே உங்களோட ஒர்க் பண்ணணும்னு அஃப்கோர்ஸ் இஸ் எனி ட்ரீம் ஃபார் எனி ஆக்டர். பட் இருந்தாலும் எனக்கு சார் பிரின்சிபல்னு ஒன்று இருக்கு இல்லையா? இங்கே நான் வார்த்தை கொடுத்ததுக்கப்புறம் இங்கே சைன் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து இட்ஸ் நாட் ஃபேர் இல்லையா சார்? ஆமாம். ஆமாம். ஸோ அது சாரி சார், நான் வந்து ஐ டோன்ட் டூ தட் அப்படி. பட் கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்கு கூப்பிடுங்க. நீங்கள் முன்னாடியே எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் டேட்ஸ் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறேன். கண்டிப்பாக 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 கண்டிப்பாக. எப்படி கன்வின்சிங்காக இருந்ததா? வெரி குட், வெரி குட். ரொம்ப பிரமாதம். தேங்க்ஸ். ஸோ வந்து அடுத்த சிச்சுவேஷன் நம்ம போயிடலாம். உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயும் ஒரு 4 பேர் இருப்பாங்க. அவங்கள வச்சு அவங்க இருந்தாலும் நமக்கு கஷ்டம், இல்லைனாலும் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி 4 பேர் இருக்கிறாங்க. ஸோ வந்து திடீர்னு ஒரு அவுட்டிங் போடுவாங்க. அந்த டைம்ல நமக்கு வேற ஏதாவது ஒர்க் இருக்கலாம், இல்லைன்னா நமக்கு பர்சனலாக நமக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த நம்ம வந்து செய்யறதுக்கு வந்து ரெடியாக இருந்திருக்கலாம். ஸோ இப்போ அவங்க கிட்ட ஃபேக்காக ஒரு ரீசன் சொல்லி அந்த ட்ரிப்பை நம்ம கேன்சல் பண்ணணும். ஓகே. போகாமல் இருக்கிறதுக்கு என்ன ரீசன் கொடுப்பீங்க? ஓ காட். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தாங்க, இந்த லைக் அடி பாவி இதுதான் பண்ணுறியா எங்ககிட்ட. பட் யூ ஷுட் லைக் ஓ மை காட். நீங்கள் ஃப்ரெண்ட் மாதிரி பேச போகிறீங்களா? பேசவா? பேசுங்க. நல்லா தானே போயிடலாம். ஃபோன் பண்ணிடுவோமா? விமு. ஹாய் ராஜ். விமு, நம்ம வந்து லாஸ்ட்டாக ட்ரிப்பு போட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஸோ வந்து இதுக்கு மேலே டிலே பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் வீக் நம்ம எல்லாரும் மொத்தமாக கோவா போகிறோம். ஓ மை காட். எனக்கும் ட்ரிப் போகணுன்னு ரொம்ப ஆசை. உனக்கே தெரியும்ல, ஐ பீன் ஒர்க்கிங் நான் ஸ்டாப். பட் ஐ கான் பேப். நெக்ஸ்ட் வீக் எனக்கு வந்து எங்களுக்குலாம் வேலை வெட்டி இல்லைங்கிற அதானே? இல்லைம்மா, யூ நோ மீ, என்னோட ஒர்க்கெல்லாம் இட்ஸ் டிஃப்ரெண்ட் ரைட். ப்ராஜெக்ட் ரிலீஸ் ஆகும்போது தான் ஐ ஹேவ் டு பி இன்வால்வ் இன் ஆல் திஸ் ப்ரீ ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன், மார்க்கெட்டிங் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ப்ரொமோஷன்ஸ் எல்லாம். ஸோ ஐ கான் ஸ்கிப் இட். மை டைரக்டர் ப்ரொடியூசர் ஏற்கனவே அவங்க டேட்ஸ் வாங்கிட்டாங்க. அஃப்கோர்ஸ் நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த வாரம் நீங்கள் போகிறதா இருந்தால் ஐ வுட் டெஃபினெட்லி கம். ஓகே விமு, அப்போ அதுக்கு அடுத்த வாரம் கூட பண்ணலாம். அப்போ வந்துருங்க. அடுத்த வாரம் கேன் ஐ லெட் யூ நோ லேட்டர் இந்த வாரம் எண்ட்ல? பிகாஸ் எனக்கு சப்போஸ் ஒரு ஃபோட்டோ ஷூட் இருக்கலாம். ஆக்சுவலி அதுக்கு கன்ஃபர்மேஷன் நான் வெயிட் பண்றேன். மாசம் நான் சொன்னால அதுக்கு ஒரு விஷயம் சொல்வீங்க அப்படி? இல்ல, நோ பேவ் நம்ம பெரிய ஸ்டார் ஆயிட்டா, அதனால வந்து எங்க எல்லாம் கண்டுக்கிறது இல்ல. அதானே விமு? ஐயோ நம்மலாம் எப்படி சுத்திட்டு இருந்தோம். இல்ல நம்ம கேங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எப்போ கூப்பிட்டாலும் நீ வந்து ஏதாவது ஒரு ஃபேக்கா ஒரு ரீசன் சொல்லி நீ வந்து தப்பிச்சிட்டே இருக்கிற. எங்களெல்லாம் மறந்துட்டே நீ பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம். ஐ ஸ்வேர் பேப், நான் வந்து ஃபேக்கா ரீசனே கொடுக்கல. நான் வந்து இன்னும் வந்து இந்த ஃபோனே நான் கீழே வைக்கல. மார்னிங்லேருந்து நான் ஸ்டாப் கால்ஸ் இருக்கு. ஐ ஹேவ் டு கோ ஃபார் இன்டர்வியூஸ், ஐ ஹேவ் டு கோ ஃபார் தீஸ் ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ். எனக்கு மண்டே சுத்துது. யூ நோ தட். யூ நோ ஐ வாண்ட் டு சில். நான் எதுக்கு நோன்னு சொல்ல ஒரு ஹாலிடேக்கு? பிகாஸ் எனக்கு எல்லாமே ஜாம் பேக்டாக இருக்குது. எனக்கு ஒரு நெக்ஸ்ட் 2 months இந்த மாதிரி இருக்குது. ஸோ யூனோ எனிதிங் யூ கைஸ் கோ ஹெட். நம்ம நெக்ஸ்ட் ட்ரிப் பிளான் பண்ணும்போது நான் சொல்கிறேன். மேபி எண்ட் ஆஃப் த இயர் or beginning of next year. ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்க வந்து ட்ரிப்ங்க விஷயத்தை மறந்து எல்லாரும் வயசானதுக்கு அப்புறம் I love you டி. I love you. You know no babe. I love you too விமோ. அதனால தான் வந்து ட்ரிப்புக்கு வந்து நீ வந்தே ஆகணும் அப்படி நாங்கலாம் அடம் பிடிச்சிட்டு இருக்கோம். நான் வந்து I won't be there but my soul will be there. சோல் மட்டும் வச்சு என்ன பண்ண போறோம்? ஓகே மேம், செக்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வெற்றிகரமா முடிச்சிட்டோம்.
எல்லா சுச்சுவேஷனும் சூப்பரா ஹேண்டில் பண்ணி முடிச்சிட்டீங்க. தேங்க்யூ. நம்ம வந்து சில கொஸ்டின்ஸ் இருக்கு, அதுக்கு நம்ம போயிடலாம். ஓகே, எல்லா ஹீரோயின்ஸுக்கும் வந்து ஒரு ட்ரீம் ரோல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். உங்களுடைய ட்ரீம் ரோல் என்ன? ஆக்சுவலி எனக்கு வந்து I've been very lucky because I've been able to achieve எனக்கு நான் ட்ரீம் பண்ணின ரோல்ஸ் நிறைய நான் பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலி, இன்க்ளூடிங் இப்போ வர ரோல் கூட. பட் இன்னும் ஒரு ரோல் நான் பண்ணணும்னா ஒரு ஜான்சி கி ராணி மாதிரி எனக்கு எப்போவுமே ஆசை ஆக்சுவலி. இந்த படம் வரதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து அந்த ஜான்சி கி ராணி மாதிரி ஒரு வாரியர் பிரின்சஸ் மாதிரி ரோல் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு பிரின்சஸ், அந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னலா அந்த ஒரு மித்தாலஜிக்கல் ஒரு பீரியட் ஃபிலிம் மாதிரி. பீரியட் ஃபிலிம். ஓகே, எந்த டைரக்டரோட எந்த ஆக்டரோட ஒர்க் பண்ண ஆசைப்படுறீங்க? ஆக்சுவலி எனக்கு எல்லாரும் முடியும். அஃப்கோர்ஸ் மணிரத்னம் சாரோட அண்ட் கார்த்திக் சுப்பராஜ் அண்ட் இப்போ கூட வந்து இந்த சுதா மேம் அவங்க இப்போ டைரக்ட் பண்ணி இந்த சூர்யா சார் படம் வந்து பார்த்தேன். இட் வாஸ் வெரி நைஸ். ஸோ லாட் ஆஃப் த யங் டைரக்டர்ஸ் ஐ வாண்ட் டு ஒர்க் வித் ஆல் ஆஃப் தம் ஆக்சுவலி. ஆர்டிஸ்ட் ஆக்டர்ஸ்னால் எனக்கு வந்து அப்படி பர்டிகுலராக யாரும் இல்லை. எனக்கு மெயினாக என்னோட ரோல் நல்லா இருக்கணும், ஆர்டிஸ்டும் நல்லா பண்ணணும், அதுதான். ஓகே, சினி ஃபீல்டில் உங்களுடைய இன்ஸ்பிரேஷன் யார்? ஒரு பர்சன் இன்னை வரைக்கும் வந்து அவங்க என்ன இதுலனாலும் இருக்கலாம், டேரக்டரா, ஆக்டிங்கோ இல்லைனா சிங்கிங்கோ, வாட் எவர், இந்த ஒரு பர்சன் வந்து ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு பர்சனை சொல்லுங்கள். ஐ திங்க் டெஃபினட்டாக எனக்கு எப்போவுமே சின்ன வயசுலேருந்தே ஸ்ரீதேவி மேம் தான். பிகாஸ் அவங்க நடிப்பில் வந்து அவங்க வந்து ஒரு யூனோ திலகம் மாதிரி எனக்கு. பிகாஸ் ஷீ கேன் மேக் சம்மன் க்ரை அண்ட் ஷீ கேன் மேக் சம்மன் லாஃப் ஒரே ஃப்ரேமில். அந்த மாதிரி ஒரு அந்த கண்ணாலேயே நடிப்பாங்க. ஸோ ஐ லைக் ஹர் த வே ஹர் கரியர் வெண்ட். அதுவும் அவங்க வந்து ரொம்ப யங் ஏஜில் வந்தாங்க, ரொம்ப இன்னசென்ட்டாக வந்தாங்க. எப்படி அவங்க வந்து லாங்குவேஜில் இப்போ ஃபுல் இந்தியா அரவுண்ட் த வேர்ல்டு எல்லாருக்கும் ஸ்ரீதேவி தெரியும். அஃப்கோர்ஸ் ஐஸ்வர்யா எல்லாருக்கும் தெரியும். பட் அந்த காலத்தில் ஸ்ரீதேவி வாஸ் சச் அ பிக் இது இல்லையா, அண்ட் சச் அ கிரேட் ஆக்ட்ரஸ். நிறைய அவங்க ரோல்ஸ் பண்ணியதெல்லாம் எனக்கு பீன் அ பிக் இன்ஸ்பிரேஷன். ஓகே, எந்த ஆக்டர் கூட நடிக்க விரும்புறீங்கிறத நீங்கள் சொல்லவே இல்லை. விடமாட்டேங்கிறீங்களே, பரவாயில்லையே. காட் யூர் ஸ்மார்ட். டெஃபினெட்லி இப்போ இருக்கிற எல்லா ஆக்டர்ஸோடையும் லைக் விஜய் சார், அஜித் சார், விஜய் சேதுபதி, சிவா கார்த்திகேயன், தனுஷ், சிம்பு எல்லாரும் நடிகர்கள் இருக்கிறாங்க. நான் கேட்கல எந்த ஒரு நடிகரோட நீங்க வந்து நடிக்க ஆசைப்படுறீங்க அப்படின்னு நான் கேட்குறேன். ஒன்லி ஒன். கமல் சார். கமல் சார் அப்ப இருந்து இப்ப வரைக்கும் அந்த விஷயம் மாறவே இல்லை. கமல் சார் அவரை பார்த்து தான் சினிமாக்குள்ள வந்தீங்க. இப்போ அவரு கூட கண்டிப்பா ஒரு படம் நடிச்சாங்க. ஓகே மேம், ரொம்ப நல்ல விஷயம். ஸோ வந்து இப்போ நீங்க பண்ணிக்கிட்டு இருக்க அந்த ப்ராஜெக்ட் பப் கோவா, ரைட்? உங்களை ஒரு காப்பா பார்த்தோம், டீசரே வந்து ரொம்ப மிரட்டலா இருக்கு. அதை பத்தி கொஞ்சம் சொல்லிருங்க. எஸ், ஆக்சுவலி இது வந்து இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் ஓடிடி பேஸ்ட் ப்ராஜெக்ட், வெப் சீரிஸ் அண்ட் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு வர மாதிரி. அண்ட் ஐ எம் ரியலி எக்ஸைட்டட். ஆக்சுவலி நான் வந்து ஐ லவ் ஷூட்டிங் ஃபார் த வெப் சீரிஸ் பப் கோவா. ஏன்னா ஒரு சினிமா விட இப்போ வெப் சீரிஸில் நிறைய டைம் இருக்குது, நிறைய டைம் டு டெவலப் யோர் கேரக்டர், டு பெர்ஃபார்ம் யோர் கேரக்டர். 5.5 hours இருக்குது யூனோ ஃபார் 8 episodes கம்பேர்ட் டு 1.5 hours ஒரு படத்தில். ஸோ அண்ட் இப்போ வர சப்ஜெக்ட்ஸ்லாம் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ அந்த மாதிரி பப் கோவாவோட ஸ்கிரிப்ட் கேட்ட உடனே ஐ வாஸ் அப்ரோச் பை த டைரக்டர் லக்ஷ்மி நாராயணன். அவரோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இது. when he told me the script itself, இது வந்து ஒரு இட்ஸ் a very non-linear narration. அதாவது மாற்றி 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 வரும் கதை. ஸோ இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அண்ட் த ஹோல் சப்ஜெக்டே வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ரிலேட்டடாக வர்ச்சுவல் ரியாலிட்டி பேஸ் பண்ணின க்ரைம் த்ரில்லர். ஸோ ஆக்சுவலி தே சேயிங் ஜி கூட இப்போ தே ப்ரொமோட்டட் இது வந்து இட்ஸ் த ஃபர்ஸ்ட் வர்ச்சுவல் ரியாலிட்டி பேஸ்ட் வெப் சீரீஸ் இந்தியாவில். ஸோ இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரிப்ட். அண்ட் என்னோட ரோல் அந்த படத்தில் என்னோட ரோல் வந்து அஃப்கோர்ஸ் ஐ எம் எஸ்பி. அண்ட் நான் இதுக்கு முன்னாடி 2 வாட்டி நான் போலீஸாக நடிச்சிருக்கேன் தெலுங்கு. ஒரு காமெடி போலீஸ், இன்னொன்று வந்து ஒரு அண்டர் கவர் போலீஸ். ஸோ ஐவ் டன் போலீஸ் ரோல்ஸ். பட் இதில் வந்து வாஸ் அ ஃபுல் ஃப்ளெஜ்ட் போலீஸ் கேரக்டர். ஸோ எனக்கு ஐ லவ் மை ரோல், ஐ லவ் த ஒர்க் அண்ட் த ஸ்கிரிப்டும் வெரி இன்ட்ரெஸ்டிங்காக போகும். அண்ட் இட்ஸ் அ நியூ டீம். ஸோ அவங்க அந்த குவாலிட்டி அண்ட் எவ்ரி திங் த வே they shot it was just as good as cinema. So I'm very excited for Pub Goa. I think எல்லாருக்குமே அது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்டாக இருக்கும். இட்ஸ் நாட் யூனோ ஒரு ஆமாம் ஒரு யூஸ்வலாக இல்லாத விஷயம், பட் சம்திங் தட் இஸ் ரிலேட்டட் டு இன்னைக்கு ஜெனரேஷன் ஆஃப் கிட்ஸ் அண்ட் பீப்புள் பேஸ்ட் ஆன் வர்ச்சுவல் ரியாலிட்டிஸ், கேமிங் அந்த மாதிரி. So it's very interesting. So I'm really excited. வந்து ரொம்பவே இன்ட்ரஸ்டடா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எப்போ வந்து சீரிஸ் கம்ப்ளீட்டா வந்து லான்ச் ஆக போதா கண்டிப்பா பார்த்துட்டு நாங்களும் எங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் கண்டிப்பா நாங்க கொடுப்போம். கண்டிப்பா வந்து மேம் இவ்வளவு நேரம் வந்து எப்படி டைம் போச்சுனே தெரியல. ஒரு பெரிய ஹீரோயினை வந்து இன்டர்வியூ பண்றேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் எனக்கு கொஞ்சம் கூட கொடுக்காம ரொம்ப அழகா இவ்வளோ ஃப்ரெண்ட்லியா, அவ்வளோ வந்து என்ன சொல்றது
அவ்வளோ டவுன் டு எர்த்தாக வந்து இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ ஜோவியலாக நம்ம வந்து பேசணும். இந்த மாதிரியான ஒரு கம்ஃபர்ட் ஜோனை எனக்கு கொடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப பெரிய ஒரு நன்றி. ஸோ வந்து இன்னும் வந்து நாங்கள் உங்களை ராமன் தேடிய சீரியலில் வந்து அந்த கேரக்டர் வந்து இன்னும் எங்கள் மைண்ட்லேருந்து போகலை. அந்த பாட்டை மறக்கவே முடியாது, அந்த அளவுக்கு வந்து ஒரு ஹிட் அடிச்ச ஒரு பாட்டு. அதே மாதிரி தமிழில் இன்னும் நீங்கள் நிறைய படங்கள் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு ரெக்வஸ்ட். ஆஸ்திரேலியா, அப்புறம் வந்து தெலுங்கு, மலையாளம் அங்கங்கன்னு இருக்கலாம, சென்னையில் வந்து அடுத்து ஒரு 5-10 வருஷத்துக்கு இங்கே டேரா போட்டு அடுத்து கண்டினியூஸாக ஒரு 10-15 படங்கள் வரணும். வந்தே ஆகணும். கண்டிப்பா வந்துடும் பாருங்க, கண்டிப்பா வரணும். ஸோ வந்து எங்களுடைய வாழ்த்துக்களையும் எங்களுடைய விஷஸையும் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். ஸோ சொல்லுங்க மேம், எப்படி போச்சு டைம்? I loved it. Thank you so much. முதல்ல எனக்கு இந்த I love the studio and first interview Vendor TV-க்கு, ஸோ அதுக்கு நன்றி சொல்லணும் to the Vendor TV and to you. ஜாலியாக இருந்தது and I got to meet the audience. ஒரு கொஞ்ச நாள் ஆச்சு தமிழ் ஆடியன்ஸ் மீட் பண்ணி இந்த மாதிரி இன்டர்வியூவில். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். நான் தான் உங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ வந்து நேயர்களை இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க. ஸோ விந்தை அழகி விமலா ராமன் அவர்கள் இவ்வளோ நேரம் நம்ம கூட அவ்வளோ அழகாக, அவ்வளோ ஜோவியலாக, அவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. இவ்வளோ நேரம் டைம் எப்படி போச்சுது அப்படிங்கிறதே எங்களுக்கு தெரியல. நீங்களும் கண்டிப்பாக அந்த ஷோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற நாங்கள் நினைக்கிறோம். ஸோ வந்து கூடிய விரைவில் இன்னொரு ஒரு அழகான ஒரு செலிபிரிட்டியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ வந்து நம்ம நேயர்களுக்கு வந்து ஒரு பாய் சொல்லிடலாமா? சொல்லிடுங்க, நீங்கள் உங்கள் ஸ்டைலில் சொல்லிடுங்க. Vendor TV மக்களுக்கு எல்லாருக்கும் என்னோட பெரிய நன்றி for always loving me and supporting me. I love all of you and கூடி சீக்கிரம் உங்களை இன்னும் நிறைய தமிழ் சினிமாவில் நான் மீட் பண்ணுறேன்.